Evening. manganese பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல manganese-ன் அநேகமான இயல்புகள் பார்த்துட்டோம். +2 +4 +6 +7 ஒட்சியேற்ற நிலைகளுக்குரிய நிறங்களையும் இந்த நிறங்கள் தோன்றுவதற்கு காரணமான மூலக்கூற்று சூத்திரங்களையும் எவ்வாறு நாங்கள் ஆய்வு கூடத்தில் இருக்கிற KMNO4 இருந்து தயாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கோம். சரிதானே? ஓகே. நாங்கள் பொதுவாக இந்த மேங்கனீசின் உயர் ஒட்சியேற்ற நிலை ஒக்சி அந்நியன் MnO4- அது வந்து Mn2+ ஆக அமில ஊடகத்துல தாழ்த்தப்படும். கார அல்லது நடுநிலை ஊடகத்துல MnO2 ஆக தாழ்த்தப்படும் என்று சொல்லி இருக்கிறோம். இவை சிறந்த ஒட்சியேற்றின் கருவிகள். என்னென்றால் நடுநிலை ஊடகம்னா OH எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. நீங்க தாக்கத்தை சமப்படுத்தும் போது தாக்கியில அல்லது விளைவில OH- சில நேரத்துல போட்டிருப்பீங்க. நடுநிலை ஊடகம் என்றால் இந்த OH- எப்படி வந்தது? H2O இருக்குதான், நீர். ரசாயன தாக்கங்கள் நடைபெறுகின்ற ஊடகம் நீரில H+ அயன்களும் OH- அயன்களும் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கு. தாக்கத்துல நீர் பங்களிப்பு செய்யுமாக இருந்தால் அந்த தாக்கத்துல நீர் H+ வழங்கினால OH- மிஞ்சும். இப்ப நீர் பங்களிப்பு செய்கிற சந்தர்ப்பங்கள்ல விளைவில OH- விடுவிக்கப்படலாம் அல்லது தாக்கத்துக்கு தாக்கியாக OH- தேவைப்படலாம். அப்ப நாங்கள் தாக்கத்துல நீர் பயன்படுத்துதுன்னு சொன்னால் அதை நடுநிலை ஊடகம் என்று சொல்லிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்துல விளைவிலே OH- வரலாம். என் நீரின் அயனாக்கத்தாலே OH- அயன்கள் விடுவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. சில தாக்கங்களை சமப்படுத்திய தாக்கிலேயே OH- தேவைப்படும். இப்ப நாங்கள் அந்த சந்தர்ப்பத்துல தாக்கத்துக்கு ஊடகமாக OH- சரிதான். அப்ப இந்த MnO4- வந்து சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. +7 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து +2க்கு தாழ்த்தப்படும் அல்லது MnO2 +4க்கு தாழ்த்தப்படும். எப்படி சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி நான் குரோமியத்துக்கும் கதைச்சிருந்தேன். Cr2O7 2- +6ல இருந்து Cr3+ ஆக தாழ்த்தப்படும். அதே போல CrO4 2- Cr3+ ஆக தாழ்த்தப்படக்கூடிய அநேகமான மூலக்கூறுகளை இந்த உயர் ஒட்சியேற்ற நிலை அந்நியன்கள் என்ன செய்யும் சொன்னால் தாங்கள் தாழ்த்தப்படக்கூடியதாக இருக்கிறதால ஒட்சியேட்டியாக தொழிற்படும். ஆனால் சில தாக்கங்கள் இருக்குன்னு சொன்ன அரிதாக சில தாக்கங்கள் இருக்குது. இதுண்ட மறுதல் இந்த தாழ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற சேர்வைகளை மீண்டும் உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு மாற்றக்கூடிய வலிமை உள்ளாக்கள். H2O2 Cr3+ இருக்கிற குரோமியத்தை CrO4 2- ஆக ஒட்சியேற்று. இது நாங்கள் அரிதாக பார்க்கிறதாக்கம். பலமையா இந்த மாதிரி தாக்கம் உண்டு. இங்க இருந்து இங்க வர தாக்கங்களை பார்த்திருப்போம். இங்க இருந்து இங்க போகும். கார ஊடகத்துல இது சாத்தியப்படும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு தாக்கம் இருக்கு. பொதுவாக MnO4- வந்து Mn2+ ஆகத்தான் தாழ்த்தப்படும். ஆனால் இங்க ஒருவர் இருக்கிறார், இந்த Mn2+ MnO4- ஆக ஒட்சியேற்றுவார். சரிதான். அவர் H2O2 வந்து Cr3+ கார ஊடகத்தில் இருக்கிற CrOH ரைஸை CrO4 2- ஆக ஒட்சியேற்றுவதை போல ஒருவர் இருக்கிறார். யார்? அந்த Mn2+ MnO4- ஆக ஒட்சியேற்றக்கூடிய வலிமையுடைய ஒரு ஆள் இருக்க. யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கு? நான் உங்களுக்கு S-block படிப்பிக்கும் போது இங்கே சொல்லி இருப்பேன். பொதுவாக உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் உறுதியானவை அப்படின்னு சொல்லி
உதாரணத்துக்கு Fe2+ விட Fe3+ உறுதியான Fe2+ விட Fe3+ உறுதியான Cu+ விட Cu2+ உறுதியான சரியா Cu+ விட Cu2+ உறுதியான அதே போல Sn2+ விட Sn4+ உறுதியான Hg2+ விட Hg2+ உறுதியான ஆனால் ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு இதுல தாழ் ஒட்சியேற்ற நிலை கேட்டன் தான் உறுதி கூட அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் உயர் ஒட்சியேற்ற நிலை கேட்டைன்கள் உறுதியாக இருக்க தாழ் ஒட்சியேற்ற நிலை கேட்டைன் உறுதியாக இருக்கும் சொல்லி சரியா குட் பிபிக்கு Pb2+ உறுதியானது என்று சொல்லி இருக்கு Pb4+ பார்க்க Pb2+ உறுதியானது சரிதானே Pb4+ பார்க்க Pb2+ உறுதியானது இந்த உறுதி தன்மையை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் Mn2+க்கு சரிதானே Mn2+க்கு HNO3 முன்னிலையில PbO2ஓட தாக்கத்தை நிகழ்த்துவோம் என்று சொன்னார் Mn2+க்கு HNO3 முன்னிலையில அமில ஊடகத்துல PbO2ஓட தாக்கம் நிகழ்த்தப்படும் போது இந்த +4 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆக்சைடின் உறுதியை விட இது 2+ உறுதி கூட ஆகவே இந்த Pb என்ன செய்யும் என்றால் Pb2+ ஆக தாழ்த்தப்படும் Mn2+ MnO4- ஆக Mn2+ MnO4- ஆக ஒட்சியேற்றப்படும் அப்ப இந்த தாக்கம் நடைபெறும் போது உங்களுக்கு ஊதா நிறம் தோன்றும் அமில ஊடகம் பயன்படுத்தப்பட்டால் Mn2+ நிறமற்றதாக இருக்கும் இது ஊதா நிறமாக மாறுவதை நாங்கள் அவதானிக்கலாம் இதுல இருந்து Pb+4 ஒட்சியேற்ற நிலையை விட Pb2+ ஒட்சியேற்ற நிலை உறுதி கூட அது உறுதியானது என்பதால என்ன செய்யப்படுது என்றால் தாழ்த்தப்படுது சரிதான் இதை விட இது உறுதி அதாலதான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த தாக்கம் நிகழுது இதுவும் நாங்கள் குரோமியத்துக்கு சொன்னது போல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏனென்றால் பொதுவாக இந்த தாக்கங்கள் நடக்கிறேன் பொதுவாக உயர் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து தாழ் ஒட்சியேற்றத்துக்கு தான் வரும் ஆனா இங்க தாழ் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து உயர் ஒட்சியேற்ற இதுக்கு ஆதாரம் இது இந்த ஊதா நிறம் தோன்றும் உதாரணத்துக்கு ஒரு பரிசோதனை குழாயில Mn2+ நீர்க்கரசலை எடுத்து அதுக்கு கொஞ்சம் அமிலம் சேர்த்து PbO2 நாங்கள் சேர்க்கும் போது நிறமற்ற கரைசலாக இருக்கிற இந்த Mn2+ என்ன செய்யும் சொன்னால் ஊதா நிறமாக மாறும் அதுக்கு காரணம் இந்த MnO4- உருவாக்கப்படுது Mn2+ MnO4- ஆக உருவாக்குற இந்த தாக்கம் நிகழுது இது முடியுது ஆறாளுன்னு சொன்னால் PbO2 Pbக்கு 2+ விட 4+ உறுதி குறைவு மற்றங்களால் உயர் ஒட்சியேற்ற கேட்டைன்கள் உறுதியானது இதுல மட்டும் Pb2+ உறுதியாக இருக்கு சரிதான் நோட் போட்டுக்கொள்ளுங்க மற்ற விஷயம் எல்லாம் எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன் நோட் போட்டுக்கொள்ளுங்க HNO3 முன்னிலையில் HNO3 முன்னிலையில் HNO3 முன்னிலையில் PbO2 ஆனது
HNO3 முன்னிலையில் PbO2 ஆனது Mn2+ ஐ Mn2+ ஐ Mn2+ ஐ MnO4- ஆக ஒட்சியேற்றும் MnO4- ஆக ஒட்சியேற்றும் PbO2 Mn2+ MnO4- ஆக ஒட்சியேற்றும் இதன் போது தாக்கம் நடக்க இதன் போது MnO4- ஊதா நிறம் தோன்றும் இதன் போது MnO4- ஊதா நிறம் தோன்றும் MnO4- ஊதா நிறம் தோன்றும் அப்ப தாழ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற இந்த கத்தியன்களை உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு மாற்றுகின்ற சந்தர்ப்பம் அரிதான தாக்கங்கள்லாம் காணப்படுகிறது இந்த தாக்கங்கள் எங்களோட பாடத்திட்டத்தோட இருக்கு ஆகவே இதுகளை நீங்கள் ஞாபகமா வச்சிருக்க வேணும் இதுல Mn2+ MnO4- ஆக ஒட்சியேற்றப்படுகிறது அதே நேரத்தில் PbO2 Pb2+ ஆக தாழ்த்தப்படும் ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகம் Mn ரெண்டு பக்கம் ஒன்று இருக்குது 4 நீர் போட்டால் ஆக்சிஜன் ஜமப்படும் 8 H+ போட்டால் ஹைட்ரஜன் ஜமப்படும் விளைவின் பக்கம் 5 இலத்திரனை சேர்த்தால் ஏற்றம் சமன் செய்யும் இங்க ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகம் Pb ஒட்சிஜன் இங்க 2 இருக்கு இங்க இல்ல அப்ப இதுல 2 நீர் போடுவோம் இதுல 4 ஹைட்ரஜன் போடுவோம் ஏற்றத்தை சமன் செய்யறதுக்கு 2 இலத்திரனை போடுவோம் 2 அறியவன் சமன்பாட்டையும் கூட்டி எழுதக்குள்ள இங்க 2 இலத்திரன் ஏற்கப்படுது அங்க 5 இலத்திரன் இழக்கப்படுது சரியா முதலாவது சமன்பாட்டை 2ஆலையும் இரண்டாவது சமன்பாட்டை 5ஆலையும் பெருக்கினீங்கன்னு சொன்னால் Mn2+க்கும் PbO2க்கும் P சமானம் 2க்கு 5 என 5 PbO2 இதுல 8 நீர் இருக்கு இது 5ஆல பெருக்க 10 நீர் வரும் அப்ப விளைவுல 2 நீர் மிஞ்சும் இதுல 20 H+ இருக்கு விளைவுல 16 H+ வரும் அப்ப தாக்கில 4 H+ மிஞ்சும் எல்லாத்தையும் தனித்தனி எழுதி கூட்டி கொண்டிக்காம கூட்டேக்குள்ள மனதுல வச்சு சுருக்கிக் கொள்ளும் இதுதான் 5 PbO2 2 Mn2+ 4 H+ தாக்கில மிஞ்சும் 4 H+ இலத்திரன் கேன்சல் பண்ணப்படும் விளைவுல 2 MnO4- விளைவில் ஹைட்ரஜன் மிஞ்சாது H+ மிஞ்சாது 2 நீர் மிஞ்சும் 5 Pb2+ இதுல 8 நீர் இதுல 10 நீர் அப்ப 2 நீர் மிஞ்சும்
இந்த தாக்கத்துல இருந்து Pb4+ விட, அதாவது உயர் ஒட்சியேற்ற நிலை ஒட்சைட்டை விட தாழ் ஒட்சியேற்ற நிலை கத்தியல் உறுதியானது என்றதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். உறுதி வந்து Pbக்கு 4+ விட 2+ உயர். ஆனால் ஏனையவற்றிற்கு உயர் ஒட்சியேற்ற நிலைதான் உறுதி. தாழ் ஒட்சியேற்ற நிலையை விட உயர் ஒட்சியேற்ற நிலை உறுதியான. Pbக்கு மட்டும் தாழ் ஒட்சியேற்ற நிலை உறுதியான. இந்த தாக்கம் நிகழ்றதுக்கு இந்த உறுதித்தன்மை தான் காரணம். உறுதியான ஒரு விளைவு உருவாகும். சரி, இப்ப நாங்கள் பார்க்கிற குரோமியம் ஒட்சியேட்டியா தொழிற்படுற தாக்கங்கள் போல மெங்கனேசும் அதிகளவான கூறுகளோட ஒட்சியேட்டியாக தொழிற்படுது. தாக்கங்கள் எல்லாம் நான் எழுதி விடுறேன். ஆனால் அதே சமன்பாடு எழுதி தாக்கத்தை சமப்படுத்தி வச்சிருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் அறியவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்தினா நல்ல பெரிய பெரிய தாக்கங்கள் என்ற வரைக்கும் ஞாபகப்படுத்திட்டீங்க என்றால் கேள்வியில வந்து தாக்க சமன்பாட்டை மட்டுமே எதிர்பார்க்கப்பட்டால் உடனே நீங்க எழுதிடலாம். அதுக்கு ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறையையும் கையாளலாம். சரி, கிளை கொள்ளுங்க. மங்கனேசின் ஒக்சோ அந்நியன்கள் உயர் ஒட்சியேற்ற நிலையில் காணப்படுவதால் மங்கனேசின் ஒக்சோ அந்நியன்கள் உயர் ஒட்சியேற்ற நிலையில் காணப்படுவதால் சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. சரியா? உதாகம் அளிக்கிறார்.
நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விளைவு வருது, அது என்ன மாதிரியான பீசமானதுல தாக்கம் அடையுது என்று சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கால்குலேஷன் என்ற ஒரு பாடத்துல செய்திருப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு டியூட் போட்டிருந்தேன், அந்த டியூட்ல உங்களுக்கு கேள்விகளை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. இப்ப குரோமியத்தின் தாக்கங்கள், மேங்கனீசின் தாக்கங்கள் இல்லாமல் கால்குலேஷன்ல கேள்விகள் இல்லை. அப்ப நீங்கள் படிக்கும் போது சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. சின்ன பிள்ளைகள் பாடத்துக்கு புதுசா இருந்திருப்பீங்க. இப்ப இது நீங்கள் 2ஆம் 3ஆம் தடவைகள் கேள்விப்படுறீங்க. இப்ப ஒரு வயது கூடிட்டு ஆவே சொல்றது கொஞ்சம் உண்டாலும் என்ன செய்யும், விளங்க வேணும். அப்ப அங்க ஏதாவது பிள்ளைகள் விட்டிருந்தால் இந்த இடத்துல அதை களைஞ்சு கொண்டு வர வேணும். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. MnO4 மைனஸ் அயன்கள், MnO4 மைனஸ் அயன்கள் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றன. ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றன. ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றன. ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றன. தாழ்த்தேற்ற தாக்கங்கள். தாழ்த்தேற்ற தாக்கங்கள் என்பது ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம். தாழ்த்தேற்ற தாக்கங்கள். தாழ்த்தேற்ற தாக்கங்கள். நான் தாக்கத்தை மட்டும் எழுதுறேன். ஒரு 4 ரூல் விட்டு நீங்கள் எழுதுங்க. என்றால் அறியவன் சமன்பாடு எழுதி தாக்கம் சமப்படுத்தி எழுதும். இது வெள்ளன நான் உங்களுக்கு சொன்ன தாக்கம் MnO4 மைனஸுக்கு H2O2 சேர்க்கிறது. நாங்கள் MnO4 2 மைனஸுக்கு தான் பரிசோதனையில் H2O2 சேர்த்திருப்போம். ஆனால் MnO4 மைனஸும் H2O2 தாக்கும் என்று சொல்லியிருக்கு. இதுல தாக்கியில H+ இருக்கும். விளைவில் MnO4 2 மைனஸ் வந்து அமில ஊடகம் என்று இருந்தால், இது அமில ஊடகமாக இருந்தால் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அமில ஊடகமாக இருந்தால் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். இவர் தாழ்த்தப்பட்டால் இதுல ஒட்சியேற்றப்படணும். ஒட்சியேற்றப்படணும் என்ன செய்யணும்? -2 ஒட்சியேற்ற நிலையில் இருக்க ஒட்சிஜன் பூச்சி ஒட்சியேற்ற நிலை O2ஆக மாற வேண்டும். அதனால H2O விளைவாகும். நீர் விளைவாகும். சரிதான். இந்த தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட வேணும். இப்ப நான் சமப்படுத்தி தரையில MnO4 மைனஸுக்கும் H2O2க்குமான தாக்கம் அமில ஊடகத்தில் MnO4 மைனஸ் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். ஆகவே இந்த ஊதா நிறம் நீங்கும். அடுத்தது MnO4 மைனஸ் H2S உடனான தாக்கம். கூழ்கந்தக தயாரிப்புல இதை பற்றி கதைச்சிருக்கு. பொதுவாக KMnO4 மைனஸ் ஒட்சியேற்றினால் இந்த -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் பூச்சி ஒட்சியேற்ற நிலை வரைதான் ஒட்சியேற்றப்படும். ஆனால் கேள்விகள்ல SO2 வருகிறது, SO4 மைனஸ் வரை ஒட்சியேற்றப்படுதுன்னு சொன்னால் விளைவை அதுக்கேற்ற மாதிரி எழுதி நாங்கள் தாக்கத்தை சமப்படுத்த வேண்டும்.
பொதுவாக MnO4 மைனஸ் வந்து -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகத்தை ஒட்சியேற்றினால் பூச்சிய ஒட்சியேற்ற நிலைக்கு தான் ஒட்சியேற்றப்படும். அப்ப MnO4 மைனஸ் H2S அமில ஊடகம் என்பதால இது Mn2+ ஆக தாழ்த்தப்படும். கந்தகம் வந்து -2ல இருந்து பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். இது வீழ்வடிவு, நீர்ல கரையாத வீழ்வடிவு, வெளிர் மஞ்சள் நிறமுடைய கூழ்கந்தகம் என்று சொல்லியிருக்கு. நீர் இதை நீங்கள் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில சமப்படுத்த தெரிஞ்சால் நல்ல மேன் சொல்லுங்க. தாக்கங்களை தந்துட்டு சமப்படுத்த சொன்னால் உடனடியாக சமப்படுத்தலாம். அரியோன் சமன்பாடு எழுதினா நேரஞ்சல். அப்ப அரியோன் சமன்பாடு எழுதுவதன் மூலம் தாக்கத்தை சமப்படுத்த என்று சொன்னால்தான் நாங்கள் அரியோன் சமன்பாடு எழுதி மினக்கிடும். அல்லது தாக்கத்தை போட்டு சமப்படுத்திட்டா நேரம் மிஞ்சம். உங்களுக்கு இந்த தாக்கங்கள்ல பீசமானதான் அவசியம். மூன்றாவது தாக்கம் இதுக்குள்ள விளைவு தெரியாத சொல்லுங்க. சல்பர் சல்பர் MnO4 மைனஸும் SO2 உங்களுக்கு தெரியும் +4 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற இந்த SO2 SO4 2- ஆக ஒட்சியேற்றப்படும். இதுல சமப்படுத்தி கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு தாக்கத்துல யார் வருமென்று தெரியும். அமிலமா அல்லது காரமா வருமென்று தெரியும். இதுதான் அமிலம் துமிக்கப்பட்டிருந்தால் Mn2+ விளைவா SO4 2- தான் உருவாகும். SO2 ஒட்சியேற்றப்பட்டு SO4 2- வரும். இதுல H+ வரும். இவ்வளவு தாக்கம் நீங்கள் எழுதி சமப்படுத்தணும். என்னென்ன விளைவு வருதுன்னு பாருங்க. இதுல எல்லாம் ஊதாளுரம் நீங்கும். இதுல ஊதாளுரம் நீங்கிறதோட வெளிர் மஞ்சள் நிற அவதானம் வரும். வெளிர் மஞ்சள் வீழ்வடி வரும். கூழ்கந்தக வீழ்வடி வரும். நாலாவது தாக்கம் நீங்கள் அடிக்கடி பார்த்தது MnO4 மைனஸுக்கும் Fe2+க்குமான தாக்கம். இதுல Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். அமில ஊடகம் என்பதாலே MnO4- Mn2+ ஆக தாழ்த்தப்படும். MnO4 மைனஸுக்கும் I- தாக்கம். அமில ஊடகத்துல
Mn2 பிளஸும் I மைனஸ் வந்து I2 ஆகவும் ஒட்சியேற்றப்படும் நீர் விளைவா. அடுத்தது NO2 மைனஸ். NO2 மைனஸ்ல நைதரசன் +3 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. Mn அமில ஊடகம் என்பதால் Mn2 பிளஸ் ஆக ஒட்சியேற்ற தாழ்த்தப்பட NO2 மைனஸ் NO3 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படும். NO4 minus concentrated HCl செறிந்த HCl Mn2 பிளஸ் ஆகவும் இந்த Cl மைனஸ் வந்து Cl2 ஆக வரும். Cl மைனஸ் நீர் H2O. முதல் தாக்கத்தை எழுதுங்க, சமப்படுத்தலாமா? நீங்க தான் சமப்படுத்த புரியும். அடுத்த தாக்கம் கீழே இருந்து மேல கொண்டு வரேன். MnO4 மைனஸ் வந்து MnO4 மைனஸ் C2O4 2 minus oxalate C2O4 2 minus Mn2 plus ஆக இது தாழ்த்தப்பட CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். கீழே H plus தேவைப்படுது. விளைவில நீர் உருவாகும். இவ்வளவு சந்தர்ப்பத்திலையும் அமில ஊடகம் பயன்படுத்தப்படுது. தாக்கங்கள் அமில ஊடகத்தில் நிகழ்றதால்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் Mn2 பிளஸ் வருது. இதே தாக்கங்களுக்கு நீங்கள் கார ஊடகம் பயன்படுத்தினால் MnO2 என்ன செய்யணும்னா MnO2 மாறும். சாரி, MnO4 மைனஸ் MnO2 மாறும்.
சரியா? கார ஊடகத்துல இந்த விளைவுகள் சில சந்தர்ப்பங்கள்ல மாறலாம். குறிப்பாக MnO4- என்று சொன்னால் அது MnO2-ஆகத்தான் தாழ்த்தப்படும். ஊடகம் மாறைக்குள்ள விளைவுகள்கிட்ட உறுதித்தன்மை மாறுபடுவதால அடுத்ததாக மொழி கொள்ளுங்க. ஐதான கார நிலைமைகளின் கீழ் ஐதான கார நிலைமைகளின் கீழ் ஐதான கார நிலைமைகளின் கீழ் MnO4- I-க்குமான தாக்கத்தை பார்ப்போம். ரிசோர்ஸ்ல தந்திருக்கிறதால இதுல நாங்க கொஞ்சம் கூடுதலான கரிசனை காட்டுறோம். இங்க MnO4- I- அமில ஊடகத்துல தாக்கம் எழுதியிருக்கோம். உங்களுக்கு Mn2+ I2 தான் விளைவாகும். உங்களுக்கு தெரியும் MnO4- வந்து MnO2 வரப்போகுது. அது சரி. MnO4- வந்து MnO2 தான் வரப்போகுது. கார ஊடகத்தில கார ஊடகத்தில இந்த Cl2 Br2 I2 எல்லாம் என்ன செய்யும்? வன்காரங்கள் தாக்கமடையக்கூடியதாக இருக்கும். இங்க I2 என்று சொல்லி ஒன்று உருவாகமாக இருந்தாலும் அதுக்கு NaOH வந்து தாக்கம் இருக்கு. அது வந்து IO3- வரை வந்து ஒட்சியேற்றப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். கார ஊடகம் இருக்கைக்குள்ள MnO4- I-க்குமான தாக்கத்துல I2 விளைவாகும். இங்க IO3- தான் விளைவாகும். இந்த தாக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் Cl2க்கும் NaOH-க்குமான தாக்கத்துல NaCl-ம் NaOCl-ம் வரும் என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த Br2